ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியும் காத்திருக்கிறது. இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்தில் ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரிகளுக்கு லாபங்கள் இருந்தாலும் கூட வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். மேஷ ராசி நேயர்களுக்கு பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும். இருசக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் இருக்கும். புதன்கிழமையான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. இன்று அதிகமான குழப்பங்களும் அதிகமான வேலை பலுவும் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய 1-2 வேலைகளும் உங்களுக்கு சில மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளிலும் நீங்கள் சற்று விலகி இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் சற்று மனதிற்கு குழப்பத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை பார்க்கலாம். புதிய முயற்சிகள் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பை ஒத்திவைப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன உளைச்சலை கொடுக்கும். குடும்பத்திலேயும் உங்களினுடைய வார்த்தைகளுக்கு சற்று குழப்பங்கள் ஏற்பட்டு சண்டைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் எதிலேயும் கவனத்துடன் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு கணவன் மனைவி உறவில் குழப்பங்கள் வந்து போகும். ராசியில் இருக்கக்கூடிய கேது சற்று உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் மன அழுத்தங்கள் தீரும். ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், இதில் இருந்த குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சில கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். உங்களினுடைய உடன் பிறப்புகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு அதிகமான ஒரு ஈடுபாடு, இது அனைத்தும் ஒரு சில வேலைகள் இழுபறியிலேயே இருந்து வரலாம். புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. மார்கழி மாதமான இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை இன்று ஆண்டாள் சன்னதியிலேயும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலிருந்து இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இன்று நாள் முழுவதுமே தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சந்திரன் ராகுவுடன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களால் குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்கள் உங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போனாலும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. மனதளவில் உங்களுக்கு சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 8ஆம் இடத்தில் கேது. இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு இன்று குடும்பத்தில் எந்த விதமான சஞ்சாரமும் இருப்பதில்லை. வியாபாரிகளுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை பெறலாம். விசா பிரச்சனைகள் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு சில நல்ல செய்திகளை கேட்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொலைந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். இன்று நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். கும்பராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக உங்கள் உடன்பிறப்புகளுடன் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசு அலுவலக சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று பல நாட்களாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளினால் குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் வரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் பித்ருஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் நற்பலனை தரும்? பொதுவா பாத்தீங்கன்னா, பித்ருஸ்தானத்துல சூரியன் பலவீனமா இருக்கிறது ஐப்பசி மாசத்துல. ஸோ இந்த ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே அந்த அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது. அப்பாவுக்கு வேலை இல்லாம இருக்கும். இவங்க வேலை பண்ணி குடும்பத்தை பார்க்கறது, சின்ன வயசுலயே அப்பா செத்து போயிடுறது, இல்லை இவங்க ஸ்வீகாரம் போறது, இந்த மாதிரி எல்லாம் ஐப்பசி மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 100 ஜாதகம் எடுத்தா 90 ஜாதகங்கள் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி சித்திரை மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு சூரியன் பலமா இருக்கும். அவங்களுக்குமே அதே தான். நம்ம நினைச்சுக்கிறோம் சூரியன் பலமா இருந்தா பித்ருஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. சூரியன் பலமாக இருந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செஞ்சா அவளுக்கு அவ அப்பா குடும்பத்தை விட்டுட்டு போறதோ, அந்த மாதிரி, இல்லை அவ அப்பா சன்னியாசம் வாங்கிட்டு போறதோ, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ எந்த நட்சத்திரத்தின் காலில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராசியில இருக்காரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே போலதான் இப்போ சூரியன் சனியோட சேர்ந்து மேஷ ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சனி கிருத்திகா நட்சத்திர கால்லையும் சூரியன் அஸ்வினி நட்சத்திர கால்லையும் இருந்தா அவளுக்கு அவ அப்பாவோட ஒத்தே வராது. சின்ன வயசுலயே அப்பாவை இழக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துடும். கர்மம் பண்றதுக்கான இது வரும். அதனால இது ஜென்ரலைஸ்டா ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. சூரியனினுடைய ஸ்தானம் எங்க இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தின் காலில் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, சூரியன் தன்னோட வீட்லயே இருந்தாலும் கூட அவர் மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆனா பூர நட்சத்திரத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்பா வழியில நிறைய சொத்துக்கள் எல்லாம் வரலாம், அந்த மாதிரிலாம். உத்திர நட்சத்திரத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். மக நட்சத்திரத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணார்னா அதேதான். கேதுவின் காலில் மகம் இருக்காரு இல்லையா, அதனால இவாளுக்கு பெரிதளவுக்கு அந்த பூரணமா அந்த இது வராது. ஸோ இதுல எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில சூரியன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.